உண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலர நோக்குண்டாம் துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு குரு பெயர்ச்சி 2026. 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 அன்று நிகழக்கூடிய குரு பெயர்ச்சியானது மிதன ராசியிலேருந்து கடகராசிக்கு குருபவன் பெயர்ச்சியாகி போகிறாங்க. அந்த கடகராசி அப்படிங்கிறது குருபவனுக்கு உச்ச வீடு. ஸோ அந்த உச்ச வீட்டுக்கு குருபவன் போகும்போது தன்னுடைய முழு வீச்சில் நன்மைகளை அனைத்து ராசிகளுக்குமே கொடுப்பார். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம் இந்த 8 ராசிகளுக்கும் முழுமையான நற்பலன்களை அதிகப்படியாக கொடுத்துட்டு மற்ற ராசிகளை 4 ராசிகளை தீமைகளை கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் இந்த ராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய முழு சுப பலன்களை அவங்களுக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் தாமதப்படும், அவ்வளோதான். குரு பகவான் இயற்கை முழு சுப கிரகம் அப்படின்னு பேர். குரு பகவானுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது ஒழுக்கம், நேர்மை, மெரிட்டாக நடந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கிறாங்க. அதனால் இவருக்கு பேர் தன புத்திரக்காரகன்னு பேர். குரு அப்படின்னாலே ஒருத்தருக்கு வழிகாட்டுறவர் அப்படின்னு பேர். ஸோ இந்த அடிப்படையில் குருபகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த 12 ராசிகளுக்கும் முழு சுபத்தன்மைகளை இருந்தாலும் மேலே சொன்ன 8 ராசிகளுக்கு அதிகப்படியான நன்மைகள் நடக்க இருக்குங்க. இந்த மீதி உள்ள 4 ராசிகளும் பரிகார ராசிகளை இங்கே எடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா அதுக்கும் நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் இந்த 12 ராசிக்காரங்களும் இந்த 2ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 வருஷம் டைம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு சிவனுக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். குரு பகவானை வழிபடுறது மூலமாக ஒருத்தருக்கு தனம் கிடைக்கும், கல்வி கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும், சமுதாயம் அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒயிட் காலர் ஜாப்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பேங்க்கில் வேலை பார்க்கக்கூடியவங்க, பணத்தை எண்ணக்கூடியவங்க, அழுக்குப்படாமல் வேலை செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காரத்துவம் வைக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான். அதுலேயும் கடகராசியில் குரு வர்றது அப்படிங்கிறது கஜகேசரி யோகம்னு பேர். கஜகேசரி அப்படின்னா 100 யானைகள் சண்டையிட வரும்போது ஒரு சிங்கம் எதிர்த்து போட்டிட்டு அந்த 100 யானைகளையும் விரட்டி தள்ளுறது அப்படின்னு பேர். ஸோ இப்படிப்பட்ட கஜகேசரி யோகத்தில் நிகழக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வருஷமாக இருக்கும். இதுக்கு பிறகு இன்னும் ஒரு 12 வருஷம் கழித்து தான் இந்த ஒரு சிறப்பான ஒரு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நிகழும். ஸோ உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கடகராசிக்கு பயிற்சி ஆகுது. குரு பலன் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் என்ற வீட்டுக்கு, அதாவது கடகராசிக்காரங்களுக்கு அல்லது ரிஷபராசிக்காரங்களுக்கு மேலே சொன்ன இந்த 8 ராசிக்காரங்களுக்கும் குரு பலன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ குரு பலன் வந்துருச்சு அப்படின்னாலுமே திருமணம், குழந்தை பாக்கியம், பொருளாதாரம், வேலை வாய்ப்புகள் போன்ற அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குரு பலன் வேணும். சந்திரன் என்ற வீட்டுக்கு குரு வர்றது, அவர் வீட்டுக்கு சந்திரன் என்ற வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 7ஆம் வீட்டில் குரு வர்றது. இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு 7ல் குரு, இதுவே மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, இப்படி 5, 7, 9, 11. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, தனுசு ராசிக்காரங்களுக்கு அது விழுகாது. இதே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 9ல் குரு. அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பலன் இருக்குது 11. கன்னி ராசிக்காரங்களுக்கு 11ல் குரு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கன்னி, கடகம், விருச்சிகம், மகரம், மீனம் இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் குரு பலன் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கல்யாணம், திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்புகள் போன்ற அனைத்து சுப விஷயங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ 12 ராசிக்கு உண்டான பலன்களை தனித்தனியாக நம்ம பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு 2026 குரு பெயர்ச்சி பலன்கள் 2/6/2026 அன்று வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியானது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு முழு யோகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் குரு பலனில் தொடங்குது.
9ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று அமர்வது முழு குருபலன். இந்த குருபலன் மூலமாக திருமணம், கல்வி, பொருளாதாரம், குழந்தை செல்வம் போன்ற விஷயங்கள் இவை அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். அப்படி சொன்னாலுமே கூட உங்கள் ராசிக்கு 5 கூடிய குரு 9ஆம் இடத்துல உச்சம். 5 அப்படிங்கிறது குழந்தை, 9ன்றது பெண்களுக்கு குழந்தை பாக்கியம். ஸோ அப்படி பார்க்கும்போது பெண்கள் அப்படி இருந்தாலும் சரி, விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஆண்கள் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது அப்படிங்கிறது 100க்கு 100% உண்மை. அதில் எல்லாளவு கூட சந்தேகம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இன்றைய சூழ்நிலையில் குழந்தை கிடைக்காம, ஏன்னா இன்றைய சூழ்நிலை அப்படி ஆகிப்போச்சு, குழந்தை கிடைக்காம ஹாஸ்பிட்டலாக போய் வராங்க. இங்கே பார்த்தேன் அங்கே செட் ஆகலை, அங்கே பார்த்தேன் செட் ஆகலை, அங்கேயும் செட் ஆகலை, அடுத்த இடத்துல பார்த்தேன் செட் ஆகலை. இதுக்கு ஜோதிடத்தில் என்ன தீர்வு இருக்குது, ஆன்மீகத்தில் என்ன தீர்வு இருக்குது அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி மக்கள் மருத்துவத்தை விட்டுட்டு நம்ம ஆன்மீகத்துக்குள்ளேயும் ஜோதிடத்துக்குள்ளேயும் தீர்வை தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நான் உறுதியாக சொல்கிறேன், இந்த குரு பயிற்சி காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தின்படி என்ன அமைப்பு இருக்கின்றதை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜாதகம் உண்மை, ஜோதிடம் உண்மை, ஆன்மீகம் உண்மைன்னு இன்றைக்கி எல்லோருக்கும் புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படிப்பட்ட புரிதலோடு நீங்கள் இந்த ஒரு வீடியோக்குள்ளே வாங்க. இப்போ என்ன பலன்கள்லாம் விருச்சிக ராசிக்கு நடக்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ராசிக்கு 2 கூடையவன் குரு. அப்போ பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. ஆனால் எப்போவுமே விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பேராசை அதிகம். படிப்படியாக முன்னேறணும் அப்படிங்கிறத விட்டுட்டு விரல் நீட்டினா மழை பெய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க விருச்சிக ராசிக்காரங்க. பருவமழை அப்படிங்கிறது அந்த பருவத்தில் பெய்யறது தான். விரல் நான் நீட்டும் போது மழை பெய்யணும் அப்படின்னு நினைக்கிறது பேராசை. ஸோ அப்படிப்பட்ட குணங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. கிடைக்கும் போது எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த குருப்பெயர்ச்சி காலகட்டம் தான். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், அதை பயன்படுத்திக்கலாம். அடுத்து திருமணம் சொல்லக்கூடிய திருமண பந்தத்துக்காக இயங்கிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அல்லது காதல் போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக காதல் கைகூடும், திருமணம் அப்படின்ற ஒரு பந்தம் உருவாகும். ஆனால் அது எல்லாருடைய அங்கீகாரத்தின் பேரில் தான் நடக்கும், பெரியவங்க முன்னிலையில் நடக்கும். ஆண் பெண் 2 பேருக்கும் இது பொதுவான விஷயந்தான். அதே நேரத்தில் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் கூட கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் உருவாகும், சின்ன சின்ன சங்கடமான சூழ்நிலைகள் உருவாகும். அது பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்துலாம் பார்த்துங்க, ஆனால் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்க லவ் மேரேஜ் தான் பண்ணுவீங்க. ஆனால் இந்த சமயத்தில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஜூன் மாதத்தில், ஜூலை மாதத்தில், ஆகஸ்ட் மாதத்தில் இந்த 3 மாத காலகட்டமும் கணவன் மனைவி உறவுன்றது கருத்து வேறுபாடுகளோடு தான் நிகழ்ந்து கொண்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதுக்கு பிறகு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செப்டம்பர், அக்டோபரில் உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் வர ஆரம்பிச்சிடும். அந்த அக்டோபர் சமயத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா வேறொரு தொடர்புகள் கூட வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் நண்பர்கள், உறவினர்கள் இவங்க எல்லாத்தையும் நீங்கள் பகைச்சிக்குவீங்க அப்படிங்கிறது இந்த அக்டோபர் மாதத்தில் அது நடக்கும். குறிப்பிட்டு சொல்ல போனோம் அப்படின்னம்னா, இந்த அக்டோபர் மாதத்தில் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே கண்டிப்பான முறையில் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது நீங்கள் வச்சு போய்க்கலாம். அதே நேரத்தில் உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய பாதைகள் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஒழுக்கமாக இருப்பீங்க அப்படிங்கிறது உண்மை தான். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றி அடையும். நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும், குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஆன்மீக தொழிலில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த 12 மாத காலகட்டமும் பொற்காலம்தான். ஆன்மீகம், ஜோதிடம் போன்ற இறை நம்பிக்கை, இறைவனுக்கு பணி செய்யக்கூடியவங்க, இறைவனுக்கு தொண்டாற்றக்கூடியவங்க, அதன் மூலம் வருமானம் பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலம் அருமையான காலகட்டம். அந்த காலகட்டத்தில்
உங்களுக்கு வாழ்க்கை ஒரு நல்ல தெளிவான பாதையில் போகும். ஆனால் கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். சிந்தனைகள் தெளிவாக இருக்கும், நல்ல ஒரு புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க, அறிவாற்றலோடு செயல்படுவீங்க. உங்களுடைய கருத்துக்கு எதிர்வாதம் வைக்க முடியாது. அதே மாதிரி புது புது விஷயங்களை கற்றுக்குவீங்க. அடுத்தவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போவீங்க. அந்த விஷயங்களும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். உங்களுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை கேட்டு நடக்கக்கூடியவங்க இருப்பாங்க. தொழில் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. திருமண வாழ்க்கையில் திருமணத்துக்காக இயங்கக்கூடியவங்களுக்கு திருமணம் உண்டு. குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. நிச்சயமாக வீடு பழுது பார்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. வீடு கட்டியிருந்தீங்க அப்படின்னா அது தவறாக கட்டிட்டு மறுபடியும் அது சரி பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. வீடு அளவில் தப்பாயிடுச்சு அல்லது வாஸ்து அமைப்பில் தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒர்க் அப்படிங்கிறது இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் டிசம்பர் மாதத்தில் நடக்கும். ஸோ இது ஒரு புறம் சொல்லப்போனால் ஒரு நிலை ஜன்னல் ஏதேனும் ஒரு விஷயத்தை இடித்து மாற்றக்கூடிய ஒரு அமைப்புகள் வரும். வாசல் வந்து அந்த பக்கம் வச்சுட்டேன், உச்ச வாசல் வைக்கிறதுக்கு பதிலாக நீச்ச வாசல் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ மொத்தமாக சொல்லப்போனோம் அப்படின்னா விருச்சிக ராசிக்கு 100% நல்ல பலன்கள் இருக்குது கண்டிப்பான முறையில். குரு பெயர்ச்சியில் 12 ராசிக்கும் நம்ம வந்து பலன்கள் சொல்லியிருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்கள் தான். நீங்கள் தனிப்பட்ட ஜாதகங்களை பார்க்கணுன்னு நினச்சாலும் சரி, அல்லது உங்களுக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சந்தேகம் இருந்தாலும் சரி, அல்லது பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, இல்லை சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்ற அடிப்படையில் இருந்தாலும் நம்மளுடைய எண் வந்து கீழே கொடுத்துருக்க ஸ்க்ரீனில் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி எப்போ வேணாலும் நம்மக்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்க்கலாம். இல்லை மற்ற சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு மேலே சொன்ன விஷயங்கள் பூராமே பொதுவான விஷயங்கள் தான். மேலே நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, இது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் வந்து தனிப்பட்ட விஷயங்களை சுட்டி காட்டும். அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை சார் நீங்கள் பேசியிருக்க விஷயத்தில் எனக்கு குழப்பம் இருக்குது அப்படின்னாலும் சந்தேகம் கேட்குறது கூட கேட்டுக்கலாம். அதுக்கு வந்து பணம் கட்டணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் சந்தேகங்களுக்கு கேட்டுக்கலாம். இல்லை சார் வாஸ்துவில் எனக்கு அப்படி ஒரு டவுட் இருக்குது, அதேமாதிரி பிரசனத்தில் இந்த மாதிரி சந்தேகம் இருக்குது, இது மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அதுக்கெலாம் வந்து ஒன்றும் இது கிடையாது. சரிங்களா? நன்றி, வாழ்த்துக்கள்.